இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே பல ஆண்டு காலமாக பகை இருந்து வருகிறது. சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இந்த பகை மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. பாகிஸ்தானை போல தற்போது வங்கதேசமும் இந்தியாவை சீண்டி வருகிறது. சமீபத்தில் வங்கதேசத்தில் நடந்த மாணவர்கள் வன்முறையை தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனையடுத்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது. முகமது யூனுஸ் பொறுப்பேற்றது முதல் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் வங்கதேசமும் பாகிஸ்தானும் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் துபாயில் விமான கண்காட்சி நடந்தது. இந்த கண்காட்சியின் போது தனது நட்பு நாடுகளுக்கு JF-17 தண்டர் பிளாக் 3 போர் விமானங்களை விற்பனை செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. இந்த JF-17 தண்டர் பிளாக் 3 போர் விமானம் 4 மற்றும் 5ஆம் தலைமுறையைச் சேர்ந்தது. இது பாகிஸ்தான் சீனாவின் கூட்டு தயாரிப்பாகும். இந்த போர் விமானங்களை பாகிஸ்தானிடமிருந்து வாங்க 400 மில்லியன் முதல் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நவீன தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் வங்கதேசத்திடம் இல்லை என்பதால் 2030ஆம் ஆண்டுக்குள் வங்கதேசம் தனது விமானப்படையை பலப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. பாகிஸ்தானிடம் JF-17 தண்டர் ரக போர் விமானங்களை வாங்குவது குறித்து வங்கதேசம் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. போர் விமானங்கள் மட்டுமின்றி சூப்பர் முஷாக் பயிற்சி விமானங்களை விரைவாக வழங்கவும் வங்கதேச விமானிகளுக்கு பயிற்சிகளை அளிக்கவும் பாகிஸ்தானிடம் வங்கதேசம் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு பிறகு அமைந்த இடைக்கால அரசு பாகிஸ்தானுடன் உறவை வலுப்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.